இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். கேரட்டு முள்ளங்கி இது நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு துருவின முள்ளங்கி, அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு துருவின கேரட், இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெண்டையுமே ஒரே பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுனால அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு வெங்காயம் பொடிசாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மூணும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வடைக்கு நம்ம ஊற வைப்போலையா கடலைப்பருப்பு, அதை தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி 1க்கு 2 பதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு கையளவுக்கு நம்ம எடுத்துருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நம்மளுக்கு அந்த வடை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு காரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறனால அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இதில் பச்சை மிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது கடிப்பட்டுன்ட்டு அவங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது, வேணான்ருவாங்க. ஸோ அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஆயிலில் போட்டு எடுக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம செட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவாக இருக்கோ அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதில் இந்த வடையை போடணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடைக்கு போடுற மாதிரி நல்லா இது பண்ணி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களையும் இந்த முள்ளங்கி கேரட்டு ஸோ இதையும் நம்ம ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓரளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப இதாக இருந்தால் அதை கருகிடும். ஸோ இப்போ நம்ம சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.